போக வழி தெரியாம வழியிலேயே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்புன மாதிரி இருந்துச்சு. அதான் நானும் சந்தேகப்பட்டு பேசி பார்த்தேன். தத்து பித்துன்னு ஒளர்னாங்க. கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன ஏதுன்னு நீங்களே விசாரிச்சுக்கோங்க. நான் அவ்வளோ சொல்லியும் என்ன ஏமாத்திட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றது? மாயா, உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆனா உன்னையும் மீறி மீனாவும் பிருந்தாவும் இறந்துட்டாங்க. அதுல இருந்து எங்களுக்கு உயிர் பயம் வந்துடுச்சு. அந்த பயத்துல தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். இங்க பாருங்க, உங்க உடம்புல இருக்கிறது உங்க உசுர் மட்டும் இல்ல, காவேரி உசுரும் சேர்ந்துதான் இருக்கு. அது ஞாபகத்துல இருந்திருந்தா நீங்க இங்க இருந்து போயிருக்க மாட்டீங்க. போனது போகட்டும். இனிமே நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? இல்ல ஜமீன் ஐயா, இனிமேல் நாங்க இங்க இருக்க மாட்டோம். இங்க இருந்தா எங்க உயிருக்கு தான் ஆபத்து. எங்களை விட்டுருங்க, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். இதுக்கு மேல என் பேச்ச கேட்க மாட்டேன்னு நீங்க திமிருத்தனமா நடந்துகிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த மீனாவை தெரியாம சுட்டு கொன்ன மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சே உங்க 2 பேரையும் என் துப்பாக்கிக்கு பலி கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. ஐயா, ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பயத்தோட வாழ்றதுக்கு நாங்க செத்துட்டா நல்லதுங்க. பேசாம எங்களை சுட்டு கொன்னுடுங்க. ஐயோ, இல்லனா நாங்களே தற்கொலை பண்ணிக்கிறோம். ஏமா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஜமீன் ஐயா, இவங்களை விட்டுருங்க. என்னமாயா சொல்ற? இவங்களை விட்டுறணுமா? இவங்க இல்லாம எப்படி? இனி இவங்களை வச்சிருந்தா நாம நினைக்கிற காரியத்தை பண்ண முடியாது. மாயா, நல்ல காரியம் பண்ண. இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். நீயாச்சும் எங்களை புரிஞ்சுக்கிட்டியே. ஆனா ஒரு கண்டிஷன். உங்க உடம்புல இருக்கிற காவேரி உசுர திரும்பவும் காவேரி சரீரத்துக்கு அனுப்புனாதான் நீங்க இங்க இருந்து போக முடியும். அதுக்காக நான் ஒரு பூஜை பண்ணணும். அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். சரி மாயா, நீங்க சொல்ற வரைக்கும் இங்க இருக்கோம். உங்க வேலை முடிஞ்சதும் எங்களை பத்திரமா அனுப்பி வச்சிருங்க. சரி, உங்க ரூம்க்கு போங்க. சரி மாயா. பெரியவரே, பௌர்ணமிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. காவேரி அம்மாவை காப்பாத்தணும்னா இவங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. பெருசா வேற ஒண்ணு பண்ணணும். வேற ஒண்ணுன்னா என்ன பண்ண போற? சொல்றேன். இன்னைக்கு நைட்டே நாகவனத்துக்கு போய் அங்க புதைச்சு வச்சிருக்கிற மந்திர கூஜாவை எடுத்துட்டு வந்துருங்க. மாயா எதுக்காக அந்த கூஜாவை எடுத்துட்டு வர சொல்றான்னு தெரியல. இத பத்தி விசாரிச்சா நான் அவளை நம்பலன்னு நினைச்சுக்குவா. அதனால அவளா சொல்ற வரைக்கும் பொறுத்திருப்போம். நான் அப்போ ஜனாவை எடுத்துட்டு வர சொல்லவா? அம்மா, தாயே, வீட்ல யாருமா இருக்கீங்க? யாசகம் கேட்டு வந்திருக்கேம்மா. உங்களால முடிஞ்சதை கொடுங்க தாயி. யாருமா நீங்க? காமாண்டு திருவிழால கூத்தாடுறதுக்காக தெற்கு சீமையில இருந்து வந்திருக்கேன் தாயி. யாசகம் கேட்டு வந்திருக்கேன் தாயி. இல்லன்னு சொல்லாம அள்ளி கொடு தாயி.
பார்த்தா இந்த அரண்மனை இளவரசி மாதிரி இருக்க. யாசகமா என்ன வாங்கிக்கிறீங்க? அரிசி பருப்பு புளின்னு எது கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் தாயி. பணமா கொடுத்தாலும் வாங்கிப்பேன் தாயி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சந்தோஷம் தாயி, மனச குளிர வச்சுட்ட. உன் முகத்தை பார்த்தா அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. கை நீட்டு யாசகம் கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லாம வாரி கொடுக்கற நல்ல மனசு இருக்கே. ஏன் தாயி, உன் கைய காட்டு. இனி உனக்கு என்ன நடக்குங்கிறத உன் ரேகைய பார்த்து அப்படியே புட்டு புட்டு வச்சு போடுறேன். உங்களுக்கு குறி சொல்ல தெரியுமா? தெரியும் தாயி, ஆனா கூலி காசுக்காக பார்க்க மாட்டேன், கூரை புடவைக்காகவும் பார்க்க மாட்டேன். உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நானா கைய நிட்ட சொல்லி அம்புட்டையும் புட்டு புட்டு சொல்லி போடுவேன். சரி, பாருங்க. உட்காரு தாயி. இடது கைய காட்டு தாயி. ம். என்னாச்சுமா? உன் கை நடுங்கிறது உனக்கு தெரியலையா தாயி? கை நடுங்குதா? ஆமா தாயி, அது உன் மனசுல இருக்கிற கவலை இல்ல, உன் கணவரோட ஆயுசு ரேகை தள்ளாடிட்டு இருக்கு. தள்ளாடிக்கிட்டு இருக்கிறதுனால வர நடுக்கும். கவனமா சொல்றேன், கேட்டுக்க தாயி. உன் புருஷனை ஒரு கருப்பு நிழல் சுத்தி வந்துகிட்டு இருக்கு தாயி. ஒரு பெரிய ஆபத்து ரொம்ப நெருக்கத்திலேயே நின்னு அவர் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ராத்திரி பௌர்ணமி திதி முடிகிற வரைக்கும் அவரை தனியா விட்டுடாத தாயி. தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. சரி தாயி, ஆத்தா அருளால வந்த வாக்க சொல்லிட்டேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் தாயி. ம். மாயா, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். அந்த கூத்தாடி என்ன சொல்லிட்டு போறா? சின்னையாவுக்கு பெரிய ஆபத்து இருக்காம். அந்த ஆபத்து ஏதோ கருப்பு நிழல் மாதிரி அவரை சுத்திக்கிட்டு இருக்கான். நாளைக்கு பௌர்ணமி திதி முடிகிற வரைக்கும் அவரை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன பத்தி தான் சொல்லிட்டு போறாளா? யாசகம் கேட்க வந்தவ வந்த வேலைய பார்க்காம என்ன சீன்றா? இனி அவளுக்கு யாசகம் கிடைக்கிற பொருள் நிலைக்காம வயிறு காயணும். மாயா, என்ன யோசனை? ஒன்னும் இல்ல, அசோக்குக்கு யாரால ஆபத்து வரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற யாரு? அந்த விஷக்கன்னிக்காவால தான் ஆபத்து வர முடியும். வந்துட்டு போன கூத்தாடியும் அவளை பத்தி தான் மறைமுகமா சொல்லிட்டு போறா. இவ்ளோ கரெக்டா சொல்றா? இவள அப்பாவி. அசோக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா, ஆனா நாம நினைச்சத சாதிக்காம விடக்கூடாது. மாயா, எனக்கு ஒரு உதவி செய்றியா? உதவியா? உனக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும்? இல்ல, உனக்கு தான் பூஜை மந்திரம் எல்லாம் நல்லா தெரியுமே. விஷக்கன்னிக்கா கிட்ட இருந்து சின்னையாவை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி சொல்ல. நான் தான் விஷக்கண்ணிக்கான்னு தெரியாம என்கிட்டயே உதவி கேக்குற? பழம் நழுவி அதுவா பால்ல விழுது. இதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க வேண்டியதா? சரி, நாளைக்கு விடிஞ்சதும் என்ன வந்து பாரு, கண்டிப்பா உதவி பண்றேன். சரி மாயா.
உயிர் பெருக்கி பூஜை மூலமா உங்க ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருந்த காவேரியோட உயிரை திரும்பவும் எடுத்து அவங்களோட சூட்சம சரீரத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? உயிர் பயம் போயிடுச்சு தானே? எங்களை மன்னிச்சிரு மாயா. உனக்கு கொடுத்த வாக்க எங்களால காப்பாத்த முடியல. அதுக்கு காரணம் 4 பேரா வந்த நாங்க இப்ப 2 பேரா இருக்கிறது தான். எனக்கு ஒன்றும் உங்க மேல வருத்தம் இல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கணும். அது கொடுக்க தவறுனது என்னோட தப்பு தான். எனக்கு நீங்க 2 பேரும் இன்னொரு உதவி பண்ணணும். சொல்லு மாயா, இப்ப நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் கண்ணை கொஞ்ச நேரம் சிமிட்டாம பாருங்க. மாயா பெரிய ஆளுதான். அவங்க 2 பேருக்கும் தெரியாம அவங்கள வசியம் பண்ணி தன்னோட அடிமையாக்க பாக்குறா. அவளுங்க கிட்ட இருந்து காவேரி உயிரை எடுத்து திரும்பவும் காவேரி உடம்புக்குள்ளேயே வச்சுட்டா. இனி அவளுங்க உதவி தேவையில்லையே. அப்புறம் எதுக்கு மாயா மறுபடியும் வசியம் பண்றா? சரி, ஏதாவது திட்டம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மாயா, மாயா, மாயா. அர்ஜுன், டேய், மெதுவாடா. அறிவு இருக்கா ஏன்டா? உனக்கு? இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர? மாயா பூஜை கெடுத்துட்டியாடா உன்ன. சரி சரி, அவரை திட்டாதீங்க. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா வரீங்க? மாயா, நாகவனத்துக்கு மந்திர பூஜை எடுக்க போன ஜனா சித்தப்பா இன்னும் வரல. போன் பண்ணா ரிங் போகுது, ஆனா அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. அவர் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாரோன்னு பயமா இருக்கு. ஆமா மாயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது மாயா. முதல்ல பதறாதீங்க. ஜனாயாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஷோ, என்ன காவேரி, ஜனாவை நினைச்சு நீ பயப்படாத. அவன் முன்ன மாதிரி இல்ல. அவனுக்குள்ள ஒரு தைரியம், துணிச்சல் வந்திருக்கு. எது வந்தாலும் அதை கடந்து வந்துருவான். ஒருவேளை அவன் போன வேலை முடியாம லேட் ஆயிருக்கலாம். அதனால கூட அவன் போனை எடுக்காம இருந்திருக்கலாம். லேட் ஆனாலும் கண்டிப்பா அவன் வந்துருவான். எதுக்கும் நானே காட்டுக்கு போய் ஜனா அங்கதான் இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா நாங்களும் வரோம். வேண்டாம், ஜமீன் ஐயா காவேரி அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போறேன். என் மேல உயிரா இருக்கிற என் மனைவி காவேரியவே கொல்ல பார்த்தவனா, இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்படி உயிரோட இருந்தாலும் காவேரிக்கு தான் கெட்ட பேரு. என் சாவை நானே தேடிக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏய் ஜனா, என்னது? ஏய் நிறுத்துடா டேய். ஏய் ஜனா, வேண்டாடா. ஏய் ஜனா, டேய் 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 டேய். என்னங்க? என்னடா பண்ற? என்ன பண்றீங்க? டேய், விடுடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஜனா, என்னடா பண்ற? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏய் ஏய் காவேரி, எனக்கு வாய் திறந்து சொல்லுங்க. என்ன பண்ற நீ? இப்படி பேசாம பண்றீங்க? இரு. என்ன விடுங்க பெரியவரே. இவர் பண்ண காரியத்துக்கு
என் ஆத்திர தீர அடிச்சாதான் என் மனசு ஆறும். என்ன காப்பாத்துறதுக்கு மாயா போராடிட்டு இருக்கா. நடுவுல இவர் வேற. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? டேய் ஜனா, என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா இப்படி பண்ண? டேய், ஏற்கனவே உன் பொண்டாட்டி நீ கொல்ல பார்த்த. இப்ப நீயே தற்கொலை பண்ணிக்க பார்த்திருக்க. நாங்க வரலன்னா என்ன ஆயிருக்குண்டா? டேய், மாயா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கல்ல, அதுக்குள்ள ஏன்டா இந்த அவசரம்? உன்னை மந்திர பூஜாவை எடுத்து வர சொல்லிதானே மாயா அனுப்பி வச்சா? அதுக்குள்ள ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? டேய், வாயை திறந்து பதில் சொல்லுடா. சொல்லுங்க. இந்த இடத்துல தானே மந்திர பூஜாவை புதைச்சு வச்சேன். ஆனா இங்க காணுமே. இங்க தானே புதைச்சு வச்சோம். எப்படி காணாம போச்சு? ஒருவேளை யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. இங்க நான் புதைச்சு வச்சத யாருமே பார்க்கலையே. அப்புறம் எப்படி கூஜா காணாம போச்சு? மாயா வேற இந்த மந்திர கூஜாவை வச்சு ஏதோ வேலை ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாலே. ஒருவேளை கூஜா இல்லைன்னா காவேரியையும் என்னையும் காப்பாற்ற முடியாம போயிடுமா? இப்ப என்ன பண்றது? மாயா கேட்டா என்ன சொல்றது? என்ன இந்த நேரத்துல இவன் போன் பண்றா? என்ன சொல்ல போறா தெரியலையே. ஹலோ ஜனா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அத ஞாபகப்படுத்த தான் போன் பண்ண. என்ன சொல்ற? நான் என்ன மறந்தேன்? நீ எதை ஞாபகப்படுத்த போற? உன்னோட ஒரு பழைய கனவு நாளைக்கு நிஜமாக போகுது. என்ன சொல்ற? என்ன புரியலையா? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு ராத்திரி இதே நேரத்துல உன் மனைவி காவேரி கையால நீ சாக போறது உறுதி. என்ன, நான் சொல்றத நம்ப முடியலையா? சரி, நீ நம்புற மாதிரி ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? நீ புதைச்சு வச்ச மந்திர கூஜாவை காணோன்னு தானே தேடிக்கிட்டு இருக்க. அது உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? நீ அங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதானே உனக்கு போன் பண்ண. அப்ப நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்லும் போது குறுக்க பேசாம கவனி. அந்த கூஜா நீ புதைச்ச இடத்துல இல்ல, அது வேறொரு இடத்துல இருக்கு. வேற இடமா? எங்க எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லு. உன் இடத்து பக்கம் இருக்கிற மரத்தோட அடியில போய் தோண்டி பாரு. ஹலோ, என்ன மந்திர கூஜா இருக்கா? இருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், மனசா ஆறுதல் படுத்திக்கோ. நாளைக்கு இதே நேரம் உன் மனைவி காவேரியால நீ கொல்லப்படுவ. அதை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஹலோ ஹலோ